பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். 14வது வசனம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அன்பானவர்களே, ஆபிரகாமிடத்திலே தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கை நீ எனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அதை செய்கிறதற்கு கீழ்ப்படிந்தார். அதே நேரத்திலே அவருடைய விசுவாசம் தேவன் அதை பார்த்து கொள்ளுவார் என்பதாக இருந்தது. நம்முடைய எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராய் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறதோடு மட்டுமல்லாமல் அதை அறிக்கை செய்யவும் வேண்டும். அன்பானவர்களே, எந்தவித சூழ்நிலையிலையும் நாம் சார்ந்திருக்க வேண்டிய, நாம் நம்பி இருக்க வேண்டிய நம்முடைய நம்பிக்கை எது தெரியுமா? எனக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நான் என்னுடைய பிரச்சனைகளை தெரிவிப்பேன். தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் சொல்லி கர்த்தருக்கு காத்திருப்பேன். கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார் என்பதுதான். அநேக நேரங்களிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதை நிறுத்திவிட்டு, தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறதை நிறுத்திவிட்டு எதிர்மறையாய் சிந்திக்க தொடங்கி விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராய் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் தான் ஒவ்வொரு நாளும் நம்மிலே மேலோங்க வேண்டும். எந்த விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலேயும், கொந்தளிப்புகளின் மத்தியிலேயும், அலைகளின் மத்தியிலேயும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் சென்று தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய சகல காரியங்களையும் தெரிவித்து, தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு கர்த்தருக்கு காத்திருப்பதை தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்தது போல தேவன் சகலத்தையும் பார்த்து கொள்ளுவார் என்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திலே இருப்பதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் அவைகளை அறிக்கை செய்து ஜெயம் பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா சூழ்நிலையிலேயும் தேவனுடைய சமூகத்திற்கு தைரியமாய் கடந்து வந்து எங்களுடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை நாங்கள் சொல்லி ஜெபித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்ய வல்லவர் என்பதை அறிந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், கற்றுத்தாரும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.